நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது நம்பர்ஸ் சொல்கிறீங்களா? உங்களுடைய நம்பர் வந்து கூட்டி எண் வந்து 49. 49 ஓகேங்களா? இந்த நம்பர் எவ்வளோ நாளாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? 7 இயர்ஸாக யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து எப்பயும் ஒரு இடத்துல நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ எப்படி லக்னம்ங்கிறது ஜாதகரை சொல்லுது, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானத்தை சொல்லுது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் வந்து உங்களை சொல்லும். நீங்க யாரு, எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு உண்டான கௌரவம், சுயமதிப்பு, மரியாதை எப்படி இருக்குது, ஆமா அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த நம்பர்ஸ்ல வந்து தான் நம்ம எப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த சைடில் 33வது கருத்தரங்கத்துக்கு நம்மளுடைய எஸ்கே ஜோதிட வித்யாலயாவுக்கு இரண்டாவது முறையாக, முதல் முறை பேச முடியவில்லை, இரண்டாவது முறையாக வந்துள்ள திருமதி கனகாம்பாள் மேடம் அவர்களை தொலைபேசி எண்கள் தரும் யோகங்கள் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் முதல் ஸ்பீச் இதுதான். அதான் மேடம். ஓகே, வாங்க மேடம். எல்லாரும் உற்சாகமாக கைத்தட்டி மேடத்தை வரவேறுங்க. ஸ்ரீ யோக வராகி சக்தி பீடத்தின் மூலியமாக எஸ்கே ஜோதிட வித்யாலயா இணைந்து நடத்தும் 33வது கருத்தரங்கில் வருகை தந்திருக்கும் ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆசான்கள், ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் இதனை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இதன் நிறுவனர் அவர்களுக்கும் எனது முதல்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலே தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு கொடுப்பனைன்னு இருக்குது இல்லைங்களா, அது வந்து எல்லாருக்கும் அது கிடைக்காது, ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் ப்ளஸ் இந்த யூடியூப் சேனல் வழியாக பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த விஷயங்கள் அவர்களுக்கு போய் ரீச் ஆகும். எல்லாருக்குமே அது கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு குருமார்கள்கிட்ட இருந்தும் ஏன் வந்து நேரடியாக நம்ம வந்து வகுப்புக்கு இது மாதிரியான கருத்தரங்குக்கு வந்து பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம நவகிரகங்களையே சுப பார்வை ஒரே ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் உண்டு. அவர் பார்த்தாருனாவே நமக்கு என்ன, அது கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். அது யார் அப்படின்னா குரு பகவான். அந்த குருவோடைய அருள் மூலியமாக இங்கே வந்து இருக்கக்கூடிய அத்தனை குருவார்களுடைய பார்வை நம்ம மீது பட்டுச்சுன்னா நமக்கு என்ன கிரக தோஷங்கள் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இப்போ மேடம் வந்து ஆனந்தி மேடம் சொன்னாங்க, பெண் சாபம், பெண் தோஷம், அடுத்து மனை தோஷம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அந்த குருவின் பார்வை படும்போது நமக்கு அத்தனை தோஷங்களின் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்புகளை இறைவன் நமக்கு இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கிறாரு. உண்மைங்களா? ஏன்னா ஒரு சிலர் பார்வை என்னாகும், கண்டிஸ்ட்ரி நிறைய கொடுக்கும். நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், அமைதியாக இருந்திருந்தா கூட நம்மளுடைய ஊரில் இருக்கிற கண்ணெல்லாம் நம்ம வீட்டுக்கே தான் படுது, அது நம்ம மேலேயே தான் படுது, நம்ம 2 வீலர்லேயே தான் படுது. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு செலவு வச்சிருது, ஏதோ ஒரு வண்டி டேமேஜ் ஆகிடுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நமக்கே நல்லா இருப்போம், திடீர்னு பார்த்தா எந்திரிச்சோம்னா ஒன்றுமே முடியாது, கை கால் உடம்பு ஒளியோடு இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த வேலையுமே நடக்கலையே, எதுவும் செய்யலையே, நான் ஏன் எனக்கு இவ்வளோ பெயினாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஸ்டி. அந்த பார்வை நல்ல பார்வையும் இருக்குது, கெட்ட பார்வை இருக்குது. இங்கே வந்திருக்கிற குருமார்களுடைய பார்வை நல்ல பார்வை. அந்த பார்வையை நம்ம உள்வாங்கி நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்து நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் நல்லதொரு வழிகாட்டி அந்த இடத்துல நம்ம இருந்து குருவோடைய ஆசைகள் இந்த இடத்துல நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத சொல்லி இந்த நிகழ்ச்சியை வந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ எல்லாருடைய கையிலையும் இருக்கக்கூடியது மொபைல் இல்லைங்களா, தொலைபேசி. இப்போ அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு 1 ஊருக்கு 1 மட்டும்தான் தொலைபேசி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபோனுக்கு 4 ஃபோனு, 3 ஃபோனு, 2 ஃபோன், குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோன்னாச்சும் யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட இருக்குது. இந்த இதை வந்து நம்ம காலபுருஷ தத்துவத்தில் 3ஆம் இடத்தை இயக்கக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா தகவல் தொடர்பு சாதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம் புதன் பகவான். இப்போ இன்றைக்கி எல்லாத்துடைய கையிலையுமே இருக்கக்கூடிய இந்த ஃபோனில் ஒரு சிலருக்கு யோகத்தையும் கொடுக்குது, ஒரு சிலருக்கு ஃபோன் அடிச்சதுனாவே ஹார்ட் பிபி வந்த மாதிரி என் ஃபோனே தொடக்கூடாதுங்கிற அளவுக்கு போயிடுது இல்லைங்களா. ஒரு சில நம்பர்ஸ் வந்துச்சுனாவே அவங்களால ஃபோனு ஏன்டா வாங்கணுன்னு இருக்குது, இந்த நம்பர் வாங்கினதுலேருந்து பயங்கர பிரச்சனையாக இருக்குது, என்னால் இது பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு இந்த நம்பர் வந்தவொடனே பரவாயில்ல, அடுத்தடுத்து பிஸ்னஸ் நல்லா டெவலப்பிங் இருக்குது, அதே சமயத்தில் நிறைய புது புது கான்டாக்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது, நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு இது நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இன்னொன்று என்னென்னா, நமக்கு மட்டும்தான் சரியில்லை, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு ஜாதகர் அவங்க மனைவி, குழந்தைங்க, சொத்து
தொழில் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமோ அதே போல் மொபைல் நம்பர்ஸ்லேயும் நம்ம வந்து நமக்கு நம்மளுடைய பார்ட்னருக்கு, அடுத்தது தொழிலுக்கு, குழந்தைங்களுக்கு, சொத்து, இது மாதிரி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ சொல்லுவோம் எல்லாரும் நியூமராலஜி, நானும் தாங்க நியூமராலஜி பார்த்து தாங்க நம்பர் எடுத்தேன், எனக்கு வந்து இந்த நம்பர் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த நம்பர் எல்லாருக்குமே செட் ஆகுதா? செட் ஆகுறதில்ல. சூரியன் ஒன்றுனாவே சூரியனுடைய ஆதிக்கத்தில் எடுத்தேன், நல்லா இருக்கும்னு பார்த்தேன், ஆனால் வந்து பிரச்சனையாகவே இருக்குது. பேர்லேயும் சரி நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ்லேயும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒன்று தான். 10 நாளும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது தான், 19 நாளும் சூரியன் அதிகத்தில் இருக்கிறது. ஆனால் ரெண்டுக்கும் என்னது வித்தியாசங்கள் நிறைய வேறுபடுது இல்லைங்களா? ஒவ்வொருத்தரோட இது மேசராசியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் மேசராசி ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? இல்லையே. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா? இல்லையே. ஒவ்வொருத்தருக்கும் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுடைய மொபைல் நம்பர்ஸ் மூலிமா நம்ம ஒரு சில வாழ்க்கையை வந்து மாற்றக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ஃபோன் நம்பர் எழுதி வச்சுட்டு கொடுங்க. உங்களுடைய பலனை நான் சொல்கிறேன், அது சரியாக இருக்கிறதுங்கிறத சொல்லலாம். ஒரு ஷீட்டில் மட்டும் எழுதி கொடுங்க. ஓகே, அந்த மைக் வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து சரியாக இருக்குதுன்னா எஸ் ஆர் நோ. ஏன்னா நான் பிரம்மா கிடையாது, நான் சாதாரண ஒரு மனுஷி தான். இறைவனுடைய ஆணை பிரகாரம் ஒரு கருவியாக இருந்து இந்த இடத்துல நான் செயல்படுறேன், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. 9843557736 9843557736 இந்த நம்பர் தான் இவருடைய நம்பர். இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு எண் வந்து 57 57 57 அப்படிங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக என்னது வரும் உங்களுக்கு கூட்டு எண் வந்துச்சுன்னா எத்தனைங்க சார்? 3 குருவுடைய நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். குருவுடைய நம்பர்னு நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கும், நாத்திரைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கும், குருவுடைய அருள் நமக்கு கிடைக்கும், நல்லா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நம்பர் வந்ததில் இருந்து இந்த நம்பர் எத்தனை வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க? 20 வருஷமாக யூஸ் பண்ணுறீங்க. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இவருக்கு எப்படி இருக்கிறதுனா சொந்த பந்தம் எல்லாமே இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு சப்போர்ட்டிங் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு அந்தளவுக்கு தூக்கி விடுறதுக்கு உண்டானவர் நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே போல் நீங்கள் எதை செஞ்சாலும் கொத்தும் குறை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்களே தவிர உங்களை மோட்டிவேஷன் பண்ணி தூக்கி விடுறதுக்கு ஆள் கிடையாது. ஓகேங்களா? அதே போல் உங்களுடைய துணை, வாழ்க்கை துணையும் சரி, அதுவும் சரியாக நமக்கு வந்து உண்டான ஒரு அமைப்பு கொடுப்பனைங்கிறது கொடுக்காது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நீ எதை நோக்கியே ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் உங்கள் ஓட்டம் மட்டும் நிற்கலை, எதையாவது ஒன்று சார்ந்து போய்கிட்டே தான் இருக்குதே தவிர எதுக்கு பிறந்தோம், எதுக்கு ஓடுறோம், ஏன் இப்படி இருக்கிறோன்னு ஒரு சில நேரத்தில் நீங்களே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியானது இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருப்பேன். ஆனால் தைரியத்தை மட்டும் எந்த இடத்துலையும் விட மாட்டீங்க. வடிவேல் ஒரு படத்தில் நாங்களாம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தான் போல்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு தவிர உள்ள குழந்தை மனசாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா விட்டா அப்படியே அந்த மனசுக்குள்ளே அழுதுட்டு இருக்கக்கூடிய நாட்கள் எத்தனையோ நாட்கள் வந்து இரவில் அழுது உண்டான நாட்கள்லாம் உண்டு. அந்த அளவுக்கு மனசில் வேதனையும் வெளியிலேயே சிரிப்பையும் வச்சிருக்கக்கூடியவராக இருப்பீங்க. ஆனால் போராடிக்கிட்டே தான் இருக்கிறீங்களே தான் 5 நிமிஷம் மிச்சம் கிடையாது அப்படிங்கிறது தான் உங்களுடைய நம்பர்ஸ் சொல்லுது. ஒரே வரியில் சொல்லணும்னா எல்லாரும் என்ன திரும்பி பார்க்குற மாதிரி தான் போயிட்டுருக்கேன். யாரையும் எதிர்பார்த்து நான் போகல. மனைவி, சொந்த பந்தம் எல்லாமே என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, நான் யாரையும் எதிர்பார்க்குற அளவு நான் போகல. ஒரே வரி, அவ்வளோதான். ஓகே ஓகே, வேறு எதாவது சொல்லணுமா? வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னென்னா யாரே நமக்கு நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கல அளவுக்கு எனக்கு இல்லை. எல்லாரும் என்ன எதிர்பார்த்து தான் நிற்கிறாங்க வச்சு நான் வந்து யாரையும் அந்த கடவுள் என்ன, அந்த பிரபஞ்சம் என்ன அந்த அளவுக்கு தள்ளலை. பிரபஞ்சத்தை தான் நன்றி சொல்லணும். சரிங்களா? ஆனால் நான் செயல்படல, பிரபஞ்சம் தான் நான் செயல்பட விடுது. பட் என்ன இதில் சொல்ல வரணும், ஒரே கருத்து, நான் அதாவது எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுற அளவுக்கு தான் போகிறேனே ஒழிய இன்னொருத்தவங்களை ஃபாலோ பண்ணி நான் போகலை, யாரையும் எதிர்பார்த்து நான் போகலை. சரிங்களா? மனைவி உட்பட எல்லாரையுமே சேர்த்து தான். என்ன
இப்போ என்ன அப்படின்னா நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து இந்த நாள் ஆதிக்கம் அப்படிங்கும்போது நம்ம சுய ஜாதகத்திலையும் அந்த கிரகத்தினுடைய தன்மை நமக்கு எப்படி இருக்கணும், வலுவாக இருக்கணும். அது நமக்கு சூட்டபிளான நம்பர்ஸாக இருக்கணும். அப்படின்னா நம்ம கிரகங்களுடைய தன்மை டேட் ஆஃப் பர்த் இது பண்ணி நம்மளுடைய அந்த நம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகிற மாதிரி. அதாவது சார் சொன்னார் இல்லைங்களா, நான் போல்டாக இருக்கிறேன், யாரையும் நான் நம்பி இல்லை, ஆனால் மற்றவங்க எல்லாருமே என்னை நம்பி இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் ஓடிட்டு இருக்கிறேன், ஏதோ ஒன்று பண்ணணும்னு செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அதுதான் எல்லா விதத்துலையும். எத்தனை நாளைக்கு நம்ம அப்படி ஓட முடியும், எத்தனை நாளைக்கு அப்படி செய்ய முடியும்? ஒரு நிமிஷம் நம்ம திடீர்னு அப்படியே ஸ்ட்ரக் ஆன மாதிரி நின்று அனலைஸ் பண்ணுற மாதிரி நடந்து போயிட்டே இருப்போம். திடீர்னு ஏன் இவ்வளோ தூரம் இப்படி பண்ணணும், நம்மளை யாருமே ஒரு இதாக நினைக்கல, எதுக்காக? ஏன்னா நம்மளுடைய அருமை பெருமை உணரணும். எந்த இடத்துலையும் நம்ம இவ்வளோ காலங்கள் நம்ம தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மள அதை உணரணும். அந்த உணர்வுங்கிறது இல்லை அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் ஓடினதுக்கு உண்டான அர்த்தமே இல்லாமல் போயிடும். நம்ம எதுக்காக படிச்சிருக்கிறோம், ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம வச்சிருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ஸ் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நாம் எப்படி இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது நம்பர்ஸ் சொல்கிறீங்களா? 9425251908. ஓகே, உங்களுடைய நம்பர் வந்து கூட்டி எண் வந்து 49. 49. ஓகேங்களா? இந்த நம்பர் எவ்வளோ நாளாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? 7 இயர்ஸாக யூஸ் பண்ணுறீங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பயும் ஒரு இடத்துல நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஏதோ நம்மளுடைய எண்ண அலைகள் ஒரு இடத்துல நிற்காது. இங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு ஆமாம் அது என்ன பண்ணாங்களே தெரியலையே, ஒன்று நாம் ஓடணும், இல்லை நம்ம எண்ணங்கள் ஓடணும், ஏதோ ஒன்று ஓடும், அவ்வளோதான். சரிங்களா? உங்களுடைய ஹஸ்பண்ட் மற்றவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நன்மை. ஏன்னா குடும்பத்துக்காக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய இது எல்லாமே ஸ்டெப் எல்லாமே வந்து லக்ஷ்மி கடாட்சத்தோட எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதுக்குண்டான முயற்சிகளில் நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்குது. தொழில் பார்த்தா திடீர் முன்னேற்றம் தான். திடீர்னு நினைப்பீங்க, திடீர்னு இது இப்படி பண்ணி அப்படின்னு மாற்றுவீங்க, ஏதோ ஒரு சக்ஸஸ் அந்த இடத்துல கொண்டு வந்துடுவீங்க. அது மாதிரியான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி சொத்து இது மாதிரி இருக்கக்கூடியதுலேயும் நல்ல ஒரு பாக்கியங்கள் கிடைக்கிற மாதிரி தான். ஏதாவது ஒன்று உருவாக்கணும், நம்ம தலைமுறைக்கு அடுத்தது ஒன்று செஞ்சு விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் உங்களதில் இருக்கும். ஓகேங்களா? குழந்தைங்க இது மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு மத்தியம பலன்களை தான் இதனோடது காமிக்குது. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா இருக்குது, உங்களுக்கு மட்டும்தான் ஏதோ ஒரு திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இது இருக்குது. இல்லை, எல்லாருக்குமே நல்லா இருக்குதுனால சொன்னேன், எல்லாருக்குமே சூப்பராக இருக்குது. உங்களுடைய எண்ணங்களோடது மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், குழந்தைங்களோடதும் சேஞ்சஸ் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் என்ன வரக்கூடியதில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணுற அளவுக்கு உருவாக்கி கொடுத்துருவீங்க. அந்த அமைப்பு உங்களுக்கு உண்டு. மற்றவங்களுக்கு தான் வழிகாட்டு. சரிங்களா? ஓகே. ஓகே, இப்போ எண்கள் அப்படிங்கிறப்ப எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுமாதிரி எண்ணென்பை என எழுத்தன்பை இவ்விரண்டும் கண்ணென்பை வாழும் உயிர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்கள் தான் நம்மளை என்ன பண்ணுது, ஆட்டி விற்கிது. ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா என்ன டைமில் குழந்தை பிறந்துச்சு இல்லைங்களா? பஸ்ஸு இந்த டைமுக்கு வரும், பிறப்பிலிருந்து இறப்பு வரையிலும் நமக்கு டைமிங்கு டேட்டு எல்லாம் அதை நோக்கி தான் போயிட்டுருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டான முறையில் நாம் பிறந்த நேரத்தை மாற்ற முடியாது, இறக்கக்கூடிய நேரத்தை மாற்ற முடியாது. அது இறைவன் என்ன விதமாக நம்ம பிறக்கும் போதே எல்லாத்தையும் நிர்ணயிச்சிட்டாரு, அதில் நம்ம மாற்றம் கிடையாது. ஆனால் நம்ம சின்ன சின்ன விதி மதி கதின்னு சொல்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்தோம்னா பெரிய அளவுக்கு இழப்புகளை தவிர்த்து நம்ம நார்மலோடைய லைஃப்பை நம்ம அனுபவிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை உருவாக்கி கொடுக்க முடியும். அப்படிங்கிறது தான் இந்த மொபைல் நம்பர்ஸ். இந்த மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே, தொழிலுக்கும் சரி, முதல்ல நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்துக்க முடியும், சொத்து அமைக்க முடியும், தொழில் அமைக்க முடியும், தொழில் மூலிமா வெற்றி அமைக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது,
எதுவுமே செய்ய முடியாது. இப்போ 41 உங்களுடைய மொபைல் நம்பர்ஸில் 41 அப்படின்னு இருந்தது அப்படின்னா, இது பார்த்தோம் அப்படின்னா உங்கள் 10 நம்பரில் இலக்குகளில் 41 இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு மிக சிறப்பான எந்த ஸ்தானத்தில் அது அமர்ந்திருக்குதோ அந்த ஸ்தானத்தோடைய பலன் மிக சிறப்பாக இருக்கும். இப்போ தொழிலுக்கு 41 இருக்குதுன்னா உங்களுக்கு வருமானங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான இருக்கும். மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். இதே டோட்டலாகவே உங்களுக்கு 41 வருது, உங்கள் பெயர்லேயும் சரி அல்லது மொபைல் நம்பர்ஸ்லேயும் சரி 41 உங்களுக்கு வருது அப்படின்னா, எந்த இடத்துலையுமே உங்களுக்குன்னு ஒன்று தனி அங்கீகாரம், தனி மதிப்பு, மரியாதை இருக்கும். போகிற இடத்துல எல்லாம் உங்களுக்கு சிறப்பு செல்வாக்குகளை உருவாக்கி கொடுக்குற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய வருமானங்கள் வந்து இரட்டிப்பாக லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது மாதிரியான அமைப்பு. இதே வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர்ஸில் 13 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா, நம்மளே சொல்லுவோம், அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கிறப்ப நிறைய டிவி நம்ம படம் பார்க்குறப்ப 13ஆம் நம்பர் வீடு அப்படின்னாவே அது திகில் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா ராகு அப்படிங்கிறப்ப நமக்கு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காமிச்சு திடீர்னு இல்லாத மாதிரியான ஒரு சூன்யத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்துரும். எல்லாம் பெருசாக வர மாதிரி இருக்கும். உங்கள் மொபைல் நம்பர்ஸில் 13ங்கிற நம்பர்ஸ் இருந்தது அப்படின்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்புறம் அடுத்தது என்ன ஆயிரும், ஏதோ ஒரு பெரிய இழப்புகளை நம்ம சந்திக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இதே மாதிரி நம்ம மொபைல் நம்பர்ஸை பற்றி ஃபஸ்ட்டு ரிசர்ச் பண்ணேன், எப்படி இருக்குது என்ன. ஏன்னா எதையுமே வந்து எடுத்தவொடனே நம்ம ஒரு வித்தையை வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அப்ளை பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் அப்ளை பண்ணுவேன். அடுத்தது என் ஃபேமிலியில் இருக்கிறவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் எப்படி செட் ஆகும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜாதக ரீதியாகவும் எடுத்து வச்சுக்குவேன். இந்த ஜாதகத்து இந்த கிரகங்கள் வலிமையாக இருக்குது அப்படின்னு இந்த நம்பர்ஸில் இருக்கக்கூடிய இது கிரக அமைப்புகளில் நம்பர்ஸ் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி தான் இப்படி இருந்தால் தான் இப்படி வரும். வெறும் நம்பர்ஸ் கிரகத்தை மட்டுமே வச்சு டோட்டலாக வெறுமனே பார்த்து வந்து சொன்னோம் அப்படின்னா அது கரெக்டாக செட் ஆகாது. ஜாதக ரீதியாகவும் அல்லது ஜாதகமே இல்லாதவங்களுக்கு கூட எல்லா விதத்துலேயும் பொருத்தமாக வர மாதிரி இருக்கக்கூடிய எண்ணாகவும் பார்த்து நம்ம செட் பண்ணி அந்த நம்பரில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் என்னாகும், மனக்கவலைகள் தீர்ந்து ஒரு நிம்மதியான ஒரு லைஃபாகவும் தொழிலும் நமக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைச்சு கொடுக்குறதாகவும் அமைப்பாகவும் இருக்கும். ஏன்னா இது மாதிரி நம்பர்ஸ் எடுத்து கொடுத்தோன்னே ஒருத்தருக்கு பயங்கர தொழில் லாஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஏதோ ஒன்று ஆனால் வருது போகுது, 1 லட்ச ரூபா வருது அப்படின்னா 1.5 லட்ச ரூபா வரும், அடுத்து 2 லட்ச ரூபாயே செலவுகள் வர மாதிரியானது ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் நிம்மதிங்கிறது ரொட்டேஷனில் மணி இருக்குது, ஆனால் வந்து என்னாகுது நிம்மதிங்கிறது இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரியானது இருந்தாங்க. அப்புறம் நம்பர்ஸ் ஒரு சில நம்பர்ஸ் தான். இப்போ சாருக்கு வந்து ஒரு நம்பர்ஸ், ஒரு இது மேடம்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோடது மட்டும் தான், மற்ற ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த சின்ன நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அவங்களுக்கு அது மாதிரியான அமைப்புகள் கொடுத்த உடனே இப்போ வந்து மணி ஃப்ளோயிங் நல்லா இருக்குது, லாபமும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தொழிலும் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கிற மாதிரி இப்போ நிம்மதியான ஒரு லைஃப்பை ஒரு சமநிலையோட இது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக அவங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர்ஸ். அதே மாதிரி வண்டி நம்பர், வண்டியோடதில் எப்படி அந்த டிஎன்கிறத ஆரம்பிக்கிறதுல இருந்து எல்லாமே நம்ம கூட்டுவோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த லாஸ்ட்டு 4 நம்பர் தான் நமக்கு நம்ம வைப்ரேஷனாக கொடுக்கக்கூடியது. யாராவது ஒரு வண்டி போச்சு அப்படின்னா ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் மாதிரியானது ஒரு பிரபஞ்சம் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கும் இல்லைங்களா. அப்படிங்கிறப்ப ஒரு இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்த உடனேயும் 1111 ஒரு நம்பர், இப்போ கிளாக்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு நம்ம எதை வச்சே பார்க்கும்போது அந்த நம்பர்ஸ் 1111 காமிக்கும். இல்லை கார் போகுது அப்படின்னா 111 காமிக்கும். இது மாதிரி இருக்கிறப்ப என்னென்னா பிரபஞ்சம் வந்து டைரெக்டாக கடவுள் நம்ம முன்னாடி தோணி நமக்கு உனக்கு இது பண்ணுறேன்னு சொல்ல மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி பிரபஞ்சத்தில் எண்கள் மூலிமா ஆஞ்சல்ஸ் தேவதைகள் வந்து நமக்கு சொல்லுமா. என்ன சொல்லும் அப்படின்னா, நீ ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டு இருக்கிற, அது உனக்கு சீக்கிரம் விரைவில் கைகூட போகுது, புதிய தொடக்கம் உனக்கு நல்ல ஒரு ஆரம்பமாக இருக்கும், நீ கவலைப்படாத அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அறிகுறி தான் இந்த 111 சரி 1111 சரி. இது மாதிரி தான் நம்பர்ஸ்லேயே நிறைய ஆஞ்சல்ஸ் நம்பர்ஸு, அடுத்தது நியூமராலஜி நம்பர்ஸு, ராஜநிலை நம்பர்ஸ்னு சொல்லிட்டு பிரமிடு, ஹீப்ரோ, இது மாதிரி எல்லா விதத்துலேயுமே நம்ம நம்பர்ஸை பார்க்குறோம். நம்மளுடைய வாழ்க்கையோடைய தரத்தை உயர்த்துறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எண்கள் தான். எண்கள் இல்லை அப்படின்னா, எண்கள் இல்லாதது கண்கள் இல்லாத மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாமே எதுவுமே என்ன ஆயிரும், ஜீரோவாயிடும், எதுவுமே பண்ண முடியாது. வாழ்க்கையில் மென்மேலும் நிறைய ஒரு சிலர் பாருங்கள், நிறைய பேருடைய இதில் வந்து 00 வச்சுருப்பாங்க, 4000ன்னு போட்டு 00 நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அப்படிங்கிறப்ப அது எல்லாமே பூஜ்ஜியம், சூனியமான மாதிரி. அந்த பாவகமே என்ன பண்ண முடியாது, செயல்படாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்ன மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லா நம்பர்ஸும் இருக்கிற மாதிரி நல்ல எண்களாக நம்ம தேர்ந்தெடுத்து நமக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய நம்பர்ஸாக நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. 8ஆம் நம்பர் சனீஸ்வர பகவானோடது, அது யார் யாருக்கு செட் ஆகணும்னு இருக்குது. அவங்க செட் ஆனால் யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு என்ன ஆகாது,
அது யோகத்தை கொடுக்காது. அப்படிங்கிறப்ப அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு நல்ல மேன்மை அடையிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சுய ஜாதக அடிப்படைய பிரகாரமும் அல்லது காமனாக நல்லா இருக்கிற பிரகாரமும் நம்ம அமைச்சோம் அப்படின்னா இந்த எண்கள் ஒவ்வொரு நாளும் ஃபோன் வந்துச்சுன்னா நல்ல ஃபோனாக நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக பேசுகிற மாதிரியான நம்பர்ஸாக வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நன்மை கொடுக்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய சரி சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னங்க சார்? இல்லை சார், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கிரக அமைப்புகளில் வந்து எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம குருவோடைய ஆதிக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? ஆனால் ரெண்டு நம்பராக நம்ம ஒவ்வொருத்தரும் இது டோட்டல் 41ஓடது. ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு நம்பராக நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு இப்போ எப்படி லக்னம்ங்கிறது ஜாதகரை சொல்லுது, 2ஆம் இடம்ங்கிறது குடும்பஸ்தானத்தை சொல்லுது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் வந்து உங்களை சொல்லும். நீங்கள் யார், எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு உண்டான கௌரவம், சுயமதிப்பு, மரியாதை எப்படி இருக்குது, ஆமாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த நம்பர்ஸில் வந்து தான் நம்ம எப்படி இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த சைடில் இதில் நம்ம பார்த்தோம்னா இப்போ என்னது 98ல் ஸ்டார்ட் ஆகிறது இருக்குது, 777ல் ஸ்டார்ட் ஆகிறது இருக்குது, 93ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரியானது இருக்குது இல்லைங்களா? அதில் நம்ம சூட்டபிளாக நமக்கு உண்டானதான் நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்ஸையும் எடுத்து டோட்டல் பண்ணி அதில் வந்து 41 நீங்கள் சொன்ன மாதிரி 41, 42, 77 ஓகேங்களா, 88 இது எல்லாம் உங்கள் ஜாதகத்துக்கும் சூட்டபிளாக அது வருதா? இப்போ 5ங்கிறது வந்து புதனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடியது. புதன் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாரு, அது வலுப்பெற்று இருக்குதா இல்லை அப்படின்னா வலுவாக்குறதுக்கு உண்டானது இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்குது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமாக கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து டோட்டலாக எடுத்தோம்னா நமக்கு நல்ல இன்னும் சூப்பராக இருக்கும். லைஃப் நம்ம மாற்றவே தேவையில்லை. இப்போ செவ்வாய் என்னோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9092419992. நான் அதிகமாக 9s அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப என்னோட ஜாதகத்தில் செவ்வாய் திக்பலன் பெற்றிருக்கிறாரு. செவ்வாய் வந்து 10ல் இருக்கிறார் எனக்கு. அப்படிங்கிறப்ப எந்த இடத்துலையும் போல்டாக நல்லா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு, அடுத்தது தொழில் ரீதியாக நல்லா டெவலப்பிங்கு அப்படின்னு இருக்கிறப்ப சுய ஜாதகத்துலேயும் சரி நமக்கு இங்கே நம்பர்ஸ்லையும் சரி எல்லா இடத்துலையும் வரும்போது அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், எங்கே போனாலுமே போல்டாக அந்த இடத்துல நிற்க முடியும், நல்லா அதை செய்ய முடியும். அது மாதிரியானது இதை செஞ்சுக்கிறது தான். ஓகேங்களா, தேங்க்யூ. மேலும் தகவல்கள் பெற விரும்பக்கூடியவர்கள் அம்பாசிடர் எம்டி கனகாம்பாள், காளிப்பட்டி, 9092419992 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்களை வழங்குறோம். 9092419992. எண்களை பற்றி மிக அற்புதமான தகவல்கள் எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாருமே அவங்களுடைய சந்தேகங்களை கிளியர் பண்ணுங்க. மேடம் அவர்களுக்கு துரைசாமி ஐயா அவர்களும் ஆனந்தி மேடம் அவர்களும் ஒரு சின்ன மரியாதை பண்ணுவாங்க.